ஃபைனலி வந்து வாய்ஸ் ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. இப்போ பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். இது வந்து ஒரு பிரைவேட்னால கணக்கெடுக்கப்படக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு. இதுல வந்து என்னலாம் கால்குலேட் பண்றாங்கன்னா, மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ் அதுக்கப்புறம் 2யும் சேர்த்து கூட கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து என்ன ஐடியா குடுக்குதுன்னா, மேனுஃபேக்சரிங் சர்வீஸும் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, அதோட ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஐடியாவ தான் இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து குடுக்குது. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு அரவுண்ட் 500 மேனேஜர்ஸ் இந்தியா இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அரவுண்ட் 500 மேனேஜர்ஸ்க்கு அவங்க வந்து கொஸ்டின் சென்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்கன்னா, சரி நீங்க நியூ ஆர்டர்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30% கொஸ்டின் வந்து அதை பற்றி இருக்கும். அவுட்புட் பற்றி வந்து 25% கொஸ்டின் இருக்கும். எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குற என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு 20% கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சப்ளையர்ஸ்க்கு வந்து டெலிவரி டைமிங் வந்து எப்படி கொடுக்குறீங்க, லேட்டாக கொடுக்குறீங்களா, கரெக்டாக கொடுக்குறீங்களா, இல்லை ஏர்லியாகவே கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் எப்படி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 500 கம்பெனிஸ் கிட்ட இல்லை 500 இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட சம்திங் கேட்பாங்க. கேட்டுட்டு அந்த கொஸ்டின்ஸ் மூலியமாக உங்களுக்கு 0 to 100% கொடுப்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்கும்னா, இந்தியாவுக்கு மோஸ்ட் ஃபேவரபிளாக இருந்தது கிடையாது. பிரைவேட்னால இவங்க வந்து யாருக்கு ஃபேவரபிளாக பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ மேக்ஸிமம் அவங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கும். இந்த பிஎம்ஐ வந்து 50%க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்தியா வந்து இப்போ இந்தியாவில் வேர்ல்டில் வந்து குட் இண்டஸ்ட்ரீஸும் வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜில் இருக்குது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த பிஎம்ஐ வந்து 50%க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட எக்கனாமி வந்துட்டு ஒழுங்காக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. கான்ட்ராக்ஷன் மோட்லனா சுருங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து டெஸ்ட்ராய் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்ன்ற மாதிரி தான் இந்த கம்பெனியோட இது இருக்கும். நம்மளோட இந்தியாவோட இது ஆக்சுவலாக 50 to 60க்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஓரளவுக்கு சேஃபர் ஜோனில் தான் இருக்கும். எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து கலாய்க்க விட மாட்டாங்க. ஏன்னா 500 இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறீங்க, எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே தெரியறது கிடையாது. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கரெக்டாக கேட்குறீங்கன்றது தெரியறது கிடையாது. ஸோ இவங்க எப்படி வந்து இதை ஆன்சர் வந்து எடுத்து இந்த கணக்கு எடுக்கிறாங்கன்றது இவங்களுக்கு தெரியறது கிடையாது. பட் இது வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் இவங்க போய் எடுக்கிறதுனால நம்ம இந்தியா வந்து இதையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க.